வணக்கம் வணக்கம் சில்ட்ரன், வெல்கம் டு அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல த பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் எம்ப்ரியோ சாக். ஸோ நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். த கைனீஷியம் ரெப்ரசன்ட் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். கைனீஷியம் தான் ஃபீமேல் பார்ட்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கைனீஷியம் மே கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் பிஸ்டில். இந்த கைனீஷியம் பார்த்தீங்கன்னா they may consist of single pistil. சில ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டில் இருக்கும். இது நம்ம வந்து மோனோகார்பலரி நம்ம சொல்லுவோம். சிலதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பிஸ்டில் இருக்கும். நம்ம வந்து மல்டி கார்பலரி நம்ம சொல்கிறோம். ஸோ when there are more than one, the pistil may be fused together. இது நம்ம சின்கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த மல்டி கார்பலரி கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து இதை சின்கார்பஸ் சொல்கிறோம். சம்டைம் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்கலாம். மேபி தே ஆர் ஃப்ரீ. இது நம்ம அப்போகார்பஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 பார்ட்ஸ். ஒவ்வொரு பிஸ்டிலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஓகேவா, நம்ம இந்த ஃபிகரில் பார்க்கலாம். இது இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த மேலே இந்த அப்பர் போர்ஷன் வந்துட்டு ஸ்டிக்மா நம்ம சொல்கிறோம். இந்த லாங் ஸ்லெண்டர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸ்டைல். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓவரின்னு சொல்கிறோம். இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ the stigma serves as a landing platform for pollen grain. இந்த ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மா மேலே தான் வந்து pollen grain எல்லாம் வந்துட்டு லேண்ட் ஆகும். The style is the elongated slender part beneath the stigma. Style அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டிக்மாக்கு கீழே இருக்கக்கூடிய elongated slender part தான். The basal bulged part of the pistil is the ovary. The basal bulged portion நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது பேர் வந்து ovary. Inside the ovary is the ovarian cavity. இந்த ஓவரிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ovarian cavity இருக்கும். இது நம்ம locule நம்ம சொல்லுவோம். The placenta is located inside the ovarian cavity. Placenta பார்த்தீங்கன்னா the ovarian cavityல locate ஆயிருக்கும். So recall the definition and types of placentation that you studied in class 11. ஓகேவா, so arising from placenta are the megasporangia. இந்த பிளசண்டால இருந்து தான் மெகாஸ்பொராஞ்சியா ஃபார்ம் ஆகுது, காமன்லி கால்ட் ஓவியூல்ஸ். ஓகே, the numbers of ovules in an ovary may be 1. இந்த ஓவரி பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸில் வந்துட்டு 1 இருக்கும், சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இருக்கும். the number of ovules in an ovary may be 1. இந்த 1 இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீட், பேடி, மேங்கோ இதெல்லாம் வந்துட்டு ஓவியூல் வந்து ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும். நிறைய சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஓவியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறது பப்பாயா, வாட்டர்மெலன் அண்ட் ஆர்ச்சிட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல். ஸோ லெட் அஸ் ஃபெமிலியரைஸ் ourselves with the structure of a typical angiosperm ovule. The ovule is a small structure attached to the placenta. இந்த ஓவியூல் பார்த்தீங்கன்னா placenta கூட அட்டாச் ஆகிருக்கும். எப்படின்னு with the help of a stalk called funicle. Okay, by means of a stalk called funicle. The body of the ovule fuses with the funicle in the region called hilum. அந்த body of the ovule பார்த்தீங்கன்னா ஃபியூனிக்கலோட ஃபியூஸ் ஆகிருக்கும். எந்த இடத்துல கேட்டிங்கன்னா ஹைலம் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா, ஸோ thus hilum represent the junction between ovule and the funicle. அப்போ ஹைலம் அப்படிங்கிறது இட்ஸ் a junction. It represent the junction between ஓவியூலுக்கும் ஃபியூனிக்குலுக்கும் இடையில. ஓகே, ஸோ ஈச் ஓவியூல் ஹேஸ் 1 or 2 protective envelopes called integuments. அப்போ இன்டெகுமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவியூல் வந்து ஒரு ஓவியூலை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும், என்வலப் இருக்கும். நம்ம அதுதான் என்ன சொல்கிறோம்னா இன்டெகுமெண்ட் நம்ம சொல்கிறோம். இன்டெகுமெண்ட்ஸ் என்சர்க்கிள் த நியூசெல்லஸ் எக்ஸப்ட் அட் த டிப் வேர் அ ஸ்மால் ஓப்பனிங் கால்ட் த மைக்ரோபைல் இஸ் ஆர்கனைஸ்ட். ஓகே, இந்த இன்டெகுமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸை சுற்றி என்சர்க்கிள் ஆகிருக்கும். அதாவது ஒரு இடத்த தவிர அந்த ஸ்மால் ஓப்பனிங் தவிர அது என்னன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபைல் நம்ம சொல்கிறோம். ஆப்போசிட் த மைக்ரோபைலர் எண்ட் இஸ் அ சலசா. அதாவது மைக்ரோபைலர் எண்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா சலசா நம்ம சொல்லுவோம். ரெப்ரசன்டிங் த பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூல். இதுதான் வந்து ஓவியூலோட பேசல் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஓவியூலோட பேசல் பார்ட் எதுன்னு கேட்டோம்னா நம்ம சலசா நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ என்க்ளோஸ்ட் வித்தின் த இன்டெகுமெண்ட் இஸ் அ மாஸ் ஆஃப் செல்ஸ் கால்ட் த நியூசெல்லஸ். நியூசெல்லஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, விச் இஸ் இன்சைட் அதாவது
இந்த நியூசிலஸை சுற்றி தான் இந்த இன்டெகுமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்க்ளோஸ்ட் வித்தின் த இன்டெகுமெண்ட் இஸ் அ மாஸ் ஆஃப் செல்ஸ் கால்ட் த நியூசெல்லஸ். செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ் ஹேவ் அபண்டன்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். இந்த நியூசெல்லஸில் வந்துட்டு இந்த செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அபண்டன்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து இருக்கும். Located in the nucellus is the embryo sac or female gametophyte. Located in the nucellus is the embryo sac. இந்த நியூசெல்லஸ்ல தான் எம்ப்ரியோ சாக் இல்லைனா ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் ஓவியூல் ஜென்ரலி ஹேஸ் அ சிங்கிள் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம்டு ஃப்ரம் அ மெகாஸ்போர். அதாவது ஜென்ரலாக வந்து ஓவியூல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். இது வந்து மெகாஸ்போர்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெகாஸ்போரோஜெனிசிஸ். தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர் from the megaspore mother cell is called megasporogenesis. So here we have a question. So what do you mean by megasporogenesis or megasporogenesis na enna nama vandittu answer pathina the process of formation of megaspore from the megaspore mother cell. So megaspore edhula irundhu form agudana megaspore mother cell la irundhu form agudhu. Ovules generally differentiate a single megaspore mother cell in the micropylar region, okay, of the nucellus. So it is a large cell. The megaspore mother cell பார்த்தீங்கன்னா it's a large cell containing dense cytoplasm. Cytoplasm வந்து நல்ல டென்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வந்து அதில் இருக்கும். இந்த எம்எம்சி அதாவது மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன். இது வந்து மியாட்டிக் டிவிஷன் வந்துட்டு இதில் நடக்குது. ஸோ மியாசிஸ் ரிசல்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர். இந்த மியாசிஸ் நடந்து எவ்வளோ வந்து நமக்கு மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுதுன்னா 4 மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ இன் அ மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, while the other 3 degenerate. ஒன்று மட்டும்தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும், மற்ற மூணும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜெனரேட் ஆகிடும். ஸோ ஒன்லி த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டெவலப்ஸ் இன்டு த ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இந்த ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய மெகாஸ்போர் மட்டும்தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக டெவலப் ஆகும். திஸ் மெத்தட் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன் ஃப்ரம் அ சிங்கிள் மெகாஸ்போர் இஸ் த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா the method of embryo sac formation from a single megaspore is termed monosporic development. Okay, so what will be the ploidy of the cell of the nucellus, MMC, and the functional megaspore and female gametophyte? That we will see later. So let us study formation of the embryo sac in a little more detail. The embryo sac வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி நம்ம பார்க்கலாம். The nucleus of the functional megaspore இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, it divides mitotically. It undergoes mitotic cell division to form 2 nuclei, okay, which move to the opposite pole, forming the 2 nucleate embryo sac. இந்த 2 nuclei ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட் போலுக்கு வந்து மூவ் ஆயிருது, forming the 2 nucleate embryo sac. ஓகே, இந்த 2 நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா 2 more sequential mitotic division result in the formation of the 4 nucleate and later the 8 nucleate stage. இந்த 2 நியூக்ளியேட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு மைட்டோடிக் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ 2 நியூக்ளியஸ் வந்து 4 நியூக்ளியேட் ஆகுது, தென் 4 நியூக்ளியேட் பார்த்தீங்கன்னா 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் வந்து இது வந்து அட்டெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு நோட் தட் தீஸ் மைட்டோடிக் டிவிஷன் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ நியூக்ளியர். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போதில் ஓகே, it is of interest to note that these mitotic division are strictly free nuclei, that is nuclear division are not followed immediately by cell wall formation. The nuclear divide ஆகும்போது cell wall formation வந்து உடனே நடக்கிறது கிடையாது. After the 8 nucleate stage, cell walls are laid down, leading to the organization of the typical female gametophyte or embryo sac. இந்த 8 nucleus வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த cell wall formation நடக்குது and to the organization of the typical female gametophyte. Okay, observe the distribution of cells inside the embryo sac. Okay va, 6 of the 8 nuclei, the 8 nuclei form ஆச்சு இல்லையா, 8 nucleate stage. அந்த 8 nucleate stageல பார்த்தீங்கன்னா 6 of the 8 nuclei are surrounded by cell walls and organized into cells. Okay, the remaining 2 nuclei இருக்கும் இல்லையா, called polar nuclei are situated below the egg apparatus in the large central cell. அதாவது எக் apparatusக்கு கீழே வந்துட்டு இது ரெண்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கால்டு போலார். இது வந்து போலார் நியூக்ளியை எக் apparatusக்கு கீழே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
there is a characteristic distribution of the cells within the embryo sac. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 cells are grouped together at the micropylar end and constitute the egg apparatus. இந்த egg apparatus அப்படிங்கிறது 3 செல்ஸ்னால ஆனது. ஓகேவா? The egg apparatus in turn consists of 2 synergid and 1 egg cell. அப்போ இந்த egg apparatus வந்து என்ன செல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 synergid இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 synergid and 1 egg cell இருக்கும் அதில். இதுதான் egg apparatus. The synergids have special cellular thickening at the micropylar tip called filiform apparatus. It is very important. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. The synergids இருக்கு இல்லையா, அந்த 2 synergid. So they have special cellular thickening. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the at the micropylar tip called filiform apparatus, which play an important role in guiding the pollen tubes into the synergid. Okay. 3 cells are at the chalosal end and are called the antipodal. The chalosal endல இருக்கக்கூடிய 3 cells நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா antipodal நம்ம சொல்றோம். The large central cell, as mentioned earlier, has 2 polar nuclei. Thus a typical angiosperm embryo sac at maturity, நல்லா நோட் பண்ணிக்காங்க, though 8 nucleate but 7 celled. ஓகேவா? 8 nucleate இருந்தாலும் 7 celled தான் நம்ம அதை சொல்றோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பாலினேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம்.